கைஸ் பாருங்க, ஒரு சின்ன சைஸு மீன் மாட்டிருக்கு பாருங்க. ஃப்ராகில் நல்லா லாக் ஆகிட்டு பார்த்தாலே தெரியும். இதில் ஒரு முள் லாக் ஆகிட்டு, இங்கே ஒரு முள். 1/2 கிலோ வருமோ, 3/4 கிலோ வரும். பாருங்க வாயில் எப்படி நல்லா லாக் ஆகிருக்குன்னு தூக்கு. இங்கே இருக்கு, வாயை கிழிச்சிட்டு பாருங்க, அடிச்சு அடியில் தூக்குனே இல்லை. பாருங்க எப்படி ஃப்ராக் அடிச்சிருக்கு மீன். தவளை பாருங்க, இதுதான் ஃப்ராக் அடித்த ஃப்ராக். எப்படி வரலையோ மீனை பிகேஜி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் பைகாஸ்டிங் ரீல் போட்டு தான் தூக்கியிருக்கு. தூக்கிட்டு அப்படியே மீனை உடலை கரைக்கு வந்துட்டு பாருங்க. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான விஷயம். அத்தான் ஒரு பெரிய மீனை பிடிச்சி போட்டிருக்காவ. எங்கட கதை இதானே, பொண்ணு விட்டுட்டீங்களோ? அத்தான் ஒரு வேலை பிடிச்சிட்டாவல. ஏடா ஏடா நல்ல பெருசு. நீ இப்போ பிடிச்சது என்ன இது? என்ன நடக்கல இது இப்போ பிடிச்சி? ஏடா ஏடா நண்பர்களே, அத்தான் ஒரு மீன் பிடிச்சிட்டா, ஒரு ஆள் மீன் பாருங்க, ஒரு 4 கிலோ வரும். வேட்டை தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. புழுவுக்கு தான் கடிக்கும் பற்றியில, புழு இல்லையோ நண்பர்கள்? ஆடா ஆந்திரா மாட்டிருக்கா? சரிதான் நண்பர்களே, வேட்டை தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. அதில் அப்படி தானே இல்லையே கடிக்கா? ஸ்லேப்பி கடிக்கவே இல்லையா? ஸ்லேப்பி எட்டியே பார்க்காம இருக்க நண்பர்களே. அத்தான் கூட மீன் பிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சு. அத்தான் இப்போ வீச்சு தூண்டி போட்டிருக்காவ. உள்ள கிடக்கு தெரியும், பஞ்சு கட்டானா. ஏடா ஆமாம், அதான் மேல் போடணும். இது போட்டு அடிக்க மாட்டேங்கல. நண்பர்களே பாருங்க, வீடியோ அடுத்த மீன். சந்தோஷம்